உணவில் மசாலா மற்றும் காரம் அதிகம் சேர்த்துக் கொள்வதால் பெருங்குடல் சம்பந்தமான நோய்கள் அதிகமான அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? பெருங்குடல் பிரச்சனை மற்றும் மலக்குடல் பிரச்சனை இரண்டிற்கும் தொடர்பு உண்டா? டெஃபினட்டாக நம்ம 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டயட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல், வீட்டில் விளையிறது, நிலத்தில் விளையிறத எடுத்து சாப்பிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட் ரெடிமேடாக வாங்குகிறோம், சமைக்கிறோம். ஸோ அதில் கெமிக்கல்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் டெஃபினட்டாக இருக்குது வேரிட் லெவல்ஸில். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ சமைக்கிறதேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெடிமேட் மாவு, ரெடிமேட் தோசை எல்லாமே எல்லாம் ரெடிமேடாக வந்துடுச்சு. அதனால் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னுவாங்க, கெடாமல் இருக்கிறது, டேஸ்ட் வர்றதுக்கு. அதனால் இது நல்லா ஜென்ரல் வியூ நான் பேஷண்ட் சொல்கிறது என்னன்னாக்கா, எது ரொம்ப நல்லா டேஸ்ட் பண்ணுதோ அதில் நிறைய கெடுதல் இருக்குது. முக்கியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சாப்பிட்ற ஆகாரம் உணவு குழாய் வழியாக போய் இறைப்பைக்கு போய் அது டைஜஸ்ட் ஆகி வேண்டியப்பட்ட மெட்டீரியல்லாம் அப்சார்ப் ஆகி சிறுகுடலுக்கு போய் லிக்விடாக போய் நிற்கிதாங்க. சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் நடுவில் ஒரு சின்ன வேல்வ் இருக்குது. அந்த வேல்வ் என்ன பண்ணணும், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லிக்விட் வேஸ்ட்டை பெருங்குடலுக்கு தள்ளிவிடும். பெருங்குடலோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஈரத்தை உறிஞ்சிருது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஈரத்தை அப்சார்ப் பண்ணி அதை பால் மாதிரி ஆக்கி நம்ம மலக்குடலில் போய் நிற்கும். அப்புறம் நம்ம காலையிலையோ எப்போயோ நமக்கு சௌகரியமான டைமில் நம்ம அதை எவாக்குவேட் பண்ணுறோம். அதுதான் ப்ராசஸ். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பெருங்குடல் மற்றும் மலக்குடல் லைனிங் இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்ற ஆகாரம் சரியில்லை, நம்ம பழக்க வழக்கம் சரியில்லைன்னா அதை அதனால் வர ரிஸ்க் உண்டு.